வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர், நான் நல்லா இருக்கேன் நண்பா. இன்றைக்கு நம்ம அறந்தாங்கில கமலா அன்னை உதவிக்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவை மையம், நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த சேவையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய திட்டங்கள் என்ன, உங்களுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுமையாக நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள் போகலாம். அவங்க அம்மா அவங்களுடைய நினைவா, அவங்க அம்மா பிறந்த நாள்ல இருந்து இந்த சேவையை துவங்க இருக்கிறாங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம கைமாற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே நேரடியாக வந்து அவங்களால முடிஞ்ச உதவியை அவங்க செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி பருப்பு சில பொருட்களை வந்து கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேவைகள் இருக்கும் இல்லையா, மருத்துவ உதவாக இருந்தாலும் சரி, உணவு, இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்கும், படிப்பு செலவு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களால முடிஞ்ச உதவியை அவங்க செய்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தாங்க. நான் ஒரு நம்பரு டிஸ்பிளேல போடுறேன், அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி யார் வந்து கஷ்டப்படுறாங்களோ, யாருக்கு வந்து நீங்கள் வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குள்கிட்ட வந்து இந்த நம்பர் வந்து கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் வந்து நிறையா நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உதவியை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு இப்போ நீங்களும் வந்து இந்த சேவையில் நானும் வந்து சேர்ந்து கலந்துக்கிறேன், நானும் வந்து என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கும் அவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க அம்மாவங்களுடைய நினைவாக பண்ணுறதுனால ரொம்ப சென்சிட்டிவாக பண்ணுறாங்க. பல பேருக்கு வந்து உதவி பண்ணணும், எல்லாரும் மனசுலேயே வந்து நம்ம அம்மா வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் வந்து சாப்பாடு, நிறைய தேவைகள் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும். இவங்களால முடிஞ்ச உதவியை நிச்சயமாக செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பதிவு நான் போடுறேன். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பதிவு போட்டிருக்கேன். எவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறீங்களோ, லைக் பண்ணுறீங்களோ, உங்களோட கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நான் ஜேபி, உங்கள் நண்பன். டாட்டா.